நிலை, தட்டி அகலக்கால் நிலை, அரைமண்டி பூமி தொட்டு நில்லு. இதாங்க நம்ம நிற்கக்கூடிய நிலை. இப்போ நம்ம மெய்ப்பாடத்தில் கால்களுக்கான பாடத்தை தான் செய்ய போகிறோம். கால் தட்டு பயிற்சி எல்லாராலையுமே செய்ய முடியும். கால்களை ரொம்ப அகலமாக வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முகேஷ் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் அகலம் இருக்கட்டும், இடுப்பு கொஞ்சம் கீழே இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுடைய இடுப்பு பகுதி, கால் பகுதி, வயிற்று பகுதி எல்லாமே அற்புதமான முறையில் வேலை செய்யும். இப்போ நம்ம முதலாவது பயிற்சியாக முன்பக்கம், அதாவது நம்முடைய அகங்கால் உள்ளங்காலில் முன்பக்கமாக தட்ட போகிறோம். சரியா? செய்யலாமா? ரெடி? 1, திரும்ப அரைமண்டிக்கு வந்துடணும். 2, 3, அவ்வளோதாங்க பயிற்சி. தொடர்ச்சியாக செய்யுங்க பார்க்கலாம். இப்போ இந்த பயிற்சி செய்யும்போது கவனித்து பாருங்கள் என்ன செய்கிறாங்கன்னு. அரைமண்டியில் நிற்கிறாங்க. அதுவும் அரைமண்டி கைகளை நம்ம பூமியில் பதிச்சு அரைமண்டியில் இடுப்பு கீழே இறக்கி நிற்கிறோம். இந்த மாதிரி நிற்கும் பொழுது எல்லாராலையும் நிற்க முடியுமானா கட்டாயமாக நிற்கலாம். தெளிவான முறையில் எல்லாராலையுமே செய்ய முடியும். என்னால் முட்டியை முழுமையாக மடக்க முடியாது அப்படிங்கிறவங்களாலையும் இது அரைமண்டி நிலை தான். அதனால் நீங்கள் தாராளமாக இந்த நிலையில் உட்காந்து இந்த பயிற்சியை பண்ண முடியும். இதுதான் முதலாவதாக செய்யக்கூடிய கால் தட்டு பயிற்சி. இப்போ அடுத்தது இரண்டாவது பயிற்சி செய்யலாம். அப்படியே நீ தரையில் நில்லுங்க. இப்போ இரண்டாவது பயிற்சி போயிடுவோம். பின்பக்கமாக செய்ய போகிறோம். சரிங்களா? இதே தட்டை பின்பக்கத்தில் செய்கிறீங்க. செய்யலாமா? 1, 2, தொடர்ச்சியாக செய்யுங்க. இப்போ பாருங்க, இது இரண்டாவது. இதை செய்யும்போது எல்லாம் கொஞ்சம் நேராக பார்த்து செய்யணும். தரையில் குனிஞ்சு செய்யாமல் நேராக பார்த்து செஞ்சால் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். புரியுதுங்களா எப்படி செய்யணும்னு? அரைமண்டி நிலை, இதே முன்பக்கம் செய்ததை அப்படியே பின்பக்கமாக செய்கிறாங்க. ரொம்பவே எளிமையான பயிற்சி தான். எதுவும் கடினம்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லோராலையும் செய்யலாம். என்ன தொடர்ச்சியாக அரைமண்டியில் நிற்கும் போது கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். கார்த்தி கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. அந்த பயிற்சி நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்படியே கவனித்து பார்த்தா தான் தெரியும். இதை நுணுக்கம் அப்படின்னா அந்த கால்களை அகலமாக வச்சு இடுப்பை கீழே இறக்குறது தான் நுணுக்கம். மற்றபடி நம்ம கவனிக்கும் பொழுது தெளிவாக உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். முதலாவது இரண்டாவது கால் தட்டு பயிற்சி போதும். அரைமண்டியில் இருங்க. இப்போ மூன்றாவதாக செய்யக்கூடியதை செய்யலாம். அப்படியே எல்லாரும் உங்களுடைய லெஃப்ட் சைடு திரும்பிக்கோங்க. உங்களுடைய லெஃப்ட் சைடு அப்படியே அரைமண்டிலே லெஃப்ட் சைடு திரும்பிக்கோங்க. லெஃப்ட் சைடு திரும்பியாச்சா? இப்போ அப்படியே அரைமண்டியில் உட்காருங்க. இப்போ பாருங்கள், மூணாவது பயிற்சி எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்களேன். இதை முன்பக்கம் பின்பக்கன்றதை விட பின்னாடியே அந்த பாதத்தை தூக்கி தட்டுவாங்க. ரெடியாக செய்யலாமா? 1, போயிடுங்க. அரைமண்டிக்கு போயிடணும் எல்லாரும் ஒரே டைமில். 2, ராம் ஒழுங்கா செய். மூணாவது பயிற்சி என்ன? 3, 4, 5. ஏன் தனுஷ், ஏன் கையை அப்படி வெளியில் போய் தட்டுற? வெளியில் போய் தட்டக்கூடாது. அப்படியே சாதாரணமாக பின்பக்கம் தானே தட்டணும். 4, ரொம்ப கீழே உட்காரணும்னு அவசியம் இல்லை. 5, 6, ராம் கீழே உட்காருப்பா, இன்னும் கொஞ்சம் கீழே உட்கார். 7, தொடர்ச்சியாக செய்யுங்க பார்க்கலாம் அப்படியே பயிற்சியை. இந்த பயிற்சி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்களா, இதுலேயே நம்ம கரெக்ஷனும் பண்ணியிருப்போம். இங்கே எதுவுமே நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்றலாம் கிடையாது. இதான் பாடம், செய்ய போகிறோம், வாங்க பதிவு பண்ணிக்கலாம். அப்படிங்கும்பொழுது சின்ன சின்ன மிஸ்டேக் வருது. அந்த மிஸ்டேக் என்ன பண்ணுறோம்? கரெக்ஷன் பண்ணுறோம் அந்த வீடியோவிலேயே. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓ என்ன தப்பு பண்ணுறோம், இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது, ரொம்ப கீழே உக்காடுறோமா, நின்று பாதத்தில் தட்டுப்பா தம்பி ராம், பாதத்தில் பின்பக்கம் பாதத்தில் தட்டு. தெளிவாக நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். அவங்க செய்யும்போது கீழே உட்காரு, கீழே உட்காந்து செய். ஒவ்வொரு பயிற்சி நீங்கள் கவனிச்சாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். என்ன செய்கிறோம், ஏது பண்ணுறோம், நம்ம எப்படி உக்காடுறோம் அப்படிங்கிறதெல்லாம். போதும் போதும், நேராக நின்றுக்கோங்க, திரும்பிக்கோங்க என்னை பார்த்து. இப்போ நீங்கள் பயிற்சியை பார்த்துருப்பீங்க எப்படி செய்யணுங்கிறத.
இதை முதலாவதுலேருந்து இன்னொரு முறை தெளிவாக பொறுமையாக செஞ்சு காமிக்க சொல்கிறேன். இதில் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க போகிறதில்ல. ஏற்கனவே நம்ம சொன்ன பயிற்சிகளை திரும்ப பொறுமையாக நிதானமாக செஞ்சு காமிப்பாங்க. பார்த்து நீங்களும் பொறுமையாக கற்றுக்கலாம். ரெடியா? தட்டி அகலக்கால் நிலை. அவ்வளோதான். இப்போ முதலாவதாக என்ன பண்ணுறோம், நேர்நிலையிலேருந்து அகலக்காலுக்கு எப்படி வரோன்னு பார்த்துருப்பீங்க. சரியா? இப்போ அரைமண்டி நிலை, அதாவது பூமி தொட்டு அரைமண்டி நிலை. அரைமண்டி நிலைக்கு போயிடுங்களா? புரியுதுங்களா? உங்கள் 2 கையும் கிரவுண்டில் வைக்கிறோம். நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கோப்பா. கொஞ்சம் மேலே எழுந்திரிச்சாப்லே செய். கொஞ்சம் மேலே இடுப்பை தூக்கி வரான். மேலே இடுப்பை தூக்கு. நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காரணும். ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துட்டோம்னா செய்ய முடியாது. சரிங்களா? மெய்ப்பாடம்ங்கிறது எளிமையாகவும் இருக்கும், கடினமாகவும் இருக்கும். நம்ம செய்கிறத பொறுத்து தான். ரொம்ப எளிமையாக செஞ்சோம்னா ஏதோ எந்த ஒரு வேலையுமே இல்லாத பொழுது என்ன செய்யலாம், எளிமையான முறையில் கைகளை மேலே கீழே அப்படியே பக்கவாட்டில்னு சொல்லிட்டு ஆடிட்டு என்ன பண்ணலாம், பயிற்சி முடிஞ்சதுன்னு சொல்லிடலாம். கொஞ்சம் நமக்கு வேலைகள் அதிகப்படியாக தேவை. ஏன்னா நம்ம இன்றைக்கி உடற்பயிற்சிகள், உடல் சார்ந்த வேலைகள்லாம் ரொம்ப குறைவு. அதனால் உடலுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கடினமாக செய்கிறது ரொம்பவே நல்லது. செய்யலாமா? முதலாவது பயிற்சி, கீழே குனியவனா நல்லா நேரம் நிமிர்ந்து பாருங்கள். ரெடி? 1 2 ஒரே நேரத்தை செய்யணும். 3 4 5 நல்லா எந்திரிச்சு செய்யுங்க பார்க்கலாம். 6 நல்லா எந்திரிங்க. 7 அது 8 நல்லா எந்திரிக்கணும். 9 கீழே குனியாதீங்க, மேலே பார்த்து செய்யுங்க. 10 நல்லா மேலே எந்திரிச்சு மேலே பார்த்து செய்யுங்க. 11 12 அடுத்த பயிற்சி பின்பக்கம், 2வது பயிற்சி. ரெடியா? 1 மேலே நிமிர்ந்து பார்த்து செய்யுங்க, நிமிர்ந்து ஏறி. 3 4 நேரம் 5 மேலே பார்க்கணும். 6 7 தட்டவே காணுமே. 8 9 10 11 12 அடுத்தது அப்படியே பின்புறமே உள்ளங்கால நம்ம தட்ட போகிறோம். ரெடியா? ரெடி? 1 2 3 தொடர்ச்சியாக செய்யுங்க. இப்போ இந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலாவது பயிற்சி, 2வது பயிற்சி, 3வது பயிற்சின்னு. இந்த கால் தட்டு பயிற்சிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 6 பயிற்சிகள் இருக்குது அடிப்படையாக. இந்த 6 பயிற்சிகளை, இந்த 3 பயிற்சிகளை மட்டும் ஃபஸ்ட் நம்ம பதிவாக கொடுக்குறோம். இந்த 3ஐயும் தெளிவான முறையில் பார்த்து பொறுமையாக நிதானமாக நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். எல்லாரும் செய்யலாம். நாங்கள் செய்கிறதா, நீங்கள் செய்கிறதா, வயசானவங்க செய்ய முடியுமா, சின்ன வயசா, பெண்களா, அப்படிலாம் நம்ம பெண்கள் மகளிர் செஞ்சு நம்ம பதிவு கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ச்சியாக இந்த பார்த்து நிதானமாக பொறுமையாக செஞ்சு பழகுங்க. ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஒவ்வொரு பயிற்சிகளையும் குறைந்தது 12 முறை, இன்னொரு முறை 6 முறை எல்லா பயிற்சிகளையும் செய்கிறீங்களா? தட்டி அகலக்கால் நிலை. இப்போ எல்லா பயிற்சிகளும் 6 முறை செய்வாங்க. ஒரு ஆள் கவுண்ட் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக செய்யுங்க. அகலக்கால் நிலை நின்னாச்சு. அரைமண்டி நிலை பூமி தொட்டு செய்யலாம், ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பயிற்சிகளும் நான் எத்தனை முறை செய்ய சொல்கிறேன்னா 6 முறையோ அல்லது 12 முறையோ, அவ்வளோதான். உங்களால் முடிஞ்சால் 24 முறை செய்யுங்க. அதற்கு மேலேங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா இடுப்பு பகுதி கவனித்து பாருங்கள், நல்லா கீழே போகும், கால் முட்டு நல்லா மடங்கியிருக்கும். ஸோ அதனால் செய்யும் பொழுது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். செஞ்சு பழக அற்புதமான முறையில் நீங்கள் என்ன பண்ணலாம், பழகலாம். உங்களுடைய கால், உடல், மொத்த உடல் பகுதிகளும், மொத்த உடல் உறுப்புகளும் அருமையான முறையில் வலுப்படுத்தக்கூடிய நல்ல பயிற்சி செய்து பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். நேரம் நின்றுடலாமா? போதும். நேரம் நின்றுங்க. இந்த பயிற்சிகளை இப்போ தெளிவான முறையில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு பயிற்சிகளையும் எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரியே நீங்களும் பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. நல்ல பலன் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.